அனைவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். இன்னைக்கு சீதையின் உபதேசம் அப்படிங்கிற தலைப்பில் இலங்கை அசோகவனத்தில் சீதை இருந்த பொழுது அரக்கியர்கள் துன்பப்படுத்தினர் சீதையை. அதற்காக அவள் கோபம் கொள்ளவில்லை, பொறுமையுடன் சகித்து கொண்டாள். துன்பம் என்பது வினை பயன் காரணமாகவே ஏற்படுகிறது என்று உறுதியுடன் இருந்தார். ராவண வதம் முடிந்ததும் அசோகவனத்தில் இருந்த சீதையிடம் நடந்ததை தெரிவிக்க ஓடி வந்தார் ஹனுமன். தாயே, ராமபிரான் போரில் வெற்றி வாகை சூடிவிட்டார், ராவணன் அழிந்தான் என ஆரவாரம் செய்தார். அதை கேட்டு மகிழ்ந்து, ஹனுமனே, முன்பொரு நாள் நான் உயிரை மாய்த்துக்கொள்ள நினைத்த போது ஆறுதல் கூறி காப்பாற்றினாய். சிரஞ்சீவியாக வாழும் பாக்கியத்தை ஏற்கனவே உனக்கு நான் வரமாக அளித்தேன். முன்பை விடவும் அதிக மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லியிருக்கிறாய். இப்பொழுது என்ன வேண்டும், வரம் கேள் என்று கேட்டார் என்று கூறினார். தாயே, வரம் எதுவும் வேண்டாம், நான் விரும்புவது ஒன்றுதான். 10 மாதங்களாக உங்களை துன்பத்திற்கு ஆளாக்கிய இந்த அரக்கியர்களை நான் தீயிட்டு கொளுத்த வேண்டும், அதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். ஆனால் அந்த கோரிக்கையில் சீதைக்கு உடன்பாடு இல்லை. ஹனுமனை, அரக்கீர் என்னை துன்புறுத்தினாலும் அவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை. நான் இப்படி துன்பம் அனுபவிக்கிறதுக்கான காரணம் முன்பு செய்த தீய வினைகள், அதனுடைய விளைவுகளை. பொன் மானாக வந்த மாயமான் மீது ஆசைப்பட்டு அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பினேன். நீண்ட நேரமாகவும் அவர் வரவில்லை. லக்ஷ்மணா லக்ஷ்மணா என அபய குரல் எழுப்பினார். பதறிப்போன நான் பர்ணசாலைக்கு காவலுக்கு நின்றிருந்த லக்ஷ்மணனை போய் பார்க்க சொன்னேன். ராமருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என லட்சுமணன் மறுத்து கூறியும் நான் ஏற்கவில்லை. கடுஞ்சொற்களை வீசினேன். இரவும் பகலுமாக எங்களை கண்ணிமை போல் காவல் காத்த லட்சுமணனின் மனம் நோகும்படி நான் பேசியதை அசோகவனத்தில் நான் அனுபவித்த துன்பத்திற்கு காரணம். எனவே அரக்கியரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடு. அரக்கியர் என்றாலும் அவர்கள் பெண்களை, அவர்களுக்கு தீங்கு செய்து பாவத்தை தேடிக்கொள்ளாது என நல்வழி காட்டினார். உண்மையை உணர்ந்த அனுமனும் அமைதி அடைந்தார். நமக்கு ஒருவர் துன்பம் செய்தால் பழிவாங்க துடிக்கிறோம், ஆனால் அது தவறு. துன்பம் ஏற்படுவதற்கு காரணம் நாம் செய்த முன்வினை பாவமே. எனவே துன்பத்தை பொறுமையுடன் ஏற்க பழக வேண்டும். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.